லார்ட் எல்லாருக்கும் சூத்திரம். இயேசு கூப்பிட சொன்னார். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக, சுகபலன் ஆரோக்கியம் தருவாராக. இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை அறியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. பிரியமானவர்களே, இதில் நான் கலர்ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணிலாம் எனக்கு போட தெரியாது. நான் ஒரு படிக்காதவ. ஆண்டவர் அழைப்புக்கு ஏற்ற அவர் நடத்துதில் நான் போயிட்டுருக்கேன். இதில் ஒவ்வொரு வசனமும் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது அநேக புறஜாதிகளுக்கு நீங்கள் இயேசுவே மெய்யான தேவன் என்றது நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் நீங்கள் அநேக புறஜாதிகளுக்கு இதை அனுப்பும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பாருங்கள், இன்றைக்கி ஒரு புறஜாதிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமீன். புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நித்திய ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம், மரித்த பின் ஒரு வாழ்க்கை. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக புறஜாதிகள் கிறிஸ்துக்கு போகிறாங்கன்னு ரொம்ப பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை எத்தனையோ. நீ ஏன் அங்கே போன அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு அது திறந்து கைகளை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். இயேசு, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்ன்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், காதிருந்து கேளாமல், கண்களிலிருந்து பாராமல், வாயிருந்து பேச மாட்டேன்ற கதையாக நிறைய பேருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கோம். ஆனால் கேட்க மாட்டோம் என்று அதை உற்று கவனிக்கக்கூட மாட்டேன், நான் கவனிக்கக்கூட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏன் கிறிஸ்தவர்கள் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு சறுக்குதல், உனக்கு ஒரு வியாதி, உனக்கு ஒரு வேதனை வரும் பொழுது, அப்போ நீ இயேசுவே நீ கூப்பிடும் பொழுது உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லதான் இந்த கிறிஸ்தவர்கள் அங்கே இங்கே அலைந்து திரிகிறார்கள். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், யார் விசுவாசிப்பாருங்களா? சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினால் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசிப்பார்கள். இன்னொரு வசனம் ஒன்று கூட இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அவரை விசுவாசிப்பார்களாம். பிரியமானவர்களே, அப்படியாக அப்போது நியமிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். இது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, மெயின் சூத்திரம் 20ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பிரியமானவர்களே, அப்போ விசுவாசித்தவர்கள் யார்? அதில் நம்ம என்ன பார்த்தோன்னா, புறஜாதிகள் என்றால் அவர்கள் இயேசுவே எனக்கு தெரியாது, இயேசு எனக்கு பிடிக்காது, இயேசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறவர்கள் தான் புறஜாதிகள். சரிங்களா? அப்போது அந்த புறஜாதிகளும் சரி, விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரனும் சரி, யாராக இருந்தாலும் பாருங்கள், அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்காதவர்களுக்கும் இந்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இயேசுவோட சீஷர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நடக்க போகிறதை அவர் ஒரு முன்னாடியே எழுதி வச்சுருக்க. இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் ஆகும், இப்படிலாம் உலகத்தில் சில காரியங்கள் நடக்கும்ன்றதை அவ்வளோ திட்டம் தெளிவாக ஆண்டவர் சொல்லி ஒரு எழுதப்பட்ட அந்த இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். சரிங்களா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நல்லா கவனிக்கணும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டனா என்னென்ன புஸ்தகங்கள் அங்கே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமானால், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், அங்கே அவங்கவுங்க செய்கிற செய்கிற ஒவ்வொரு காரியத்தை எழுதுகிறதுக்கு அது ஒரு புஸ்தகம் இருக்கிறதா. அங்கே அநேக புஸ்தகங்கள் இருக்கிறதா. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகம்
ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் மாத்திரமே விசுவாசிப்பானா? அப்போ விசுவாசிக்கிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க? அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? எங்களோட பேரெல்லாம் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களோ அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே, அதில் பெரியோர் சிறியோர், மரித்தவர்கள், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், புறஜாதிகள், அத்தனை பேருக்கும் அங்கே என்ன இருக்குதாம்? அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, தங்கள் நன்மை தீமை செய்தகளுக்கு தக்கதாக, நாம் வாழ்க்கை எப்படி நம்ம நடக்கிறோம் என்பது தினம் ஒரு தூதன் போய் என்ன பண்ணுவானா, எழுதி 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 வைப்பானா, நம்மளோட கிரிகளை எழுதி வைப்பானா. தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள். இந்த நியாய தீர்ப்பு என்றால் ஒரு நீதிபதியோடு நிற்கிறோம். நம்ம நிற்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? சாட்சிகளை பார்த்து அவர்களை நிரபராதின்னு சொல்லி அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க. சில சாட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்களை குற்றவாளி என்று உள்ளே தூக்கி போடுவார்கள். அதை போல் நம்ம மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் நன்மை செய்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். அப்படி தீமை செய்வோமானால் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அவர்கள் கிரிகளுக்கு தக்கதாகனா நன்மை தீமை தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்கள், அதில் பொறுமையோடு ஜெயிக்கிறவங்க, நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. சில பேர் நன்மை தான் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு தீமை செய்வாங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சில பேர் தீமைக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய காலங்கள் இருக்குது. ஒன்றுமே பாவமே செய்ய மாட்டாங்க. அவங்கள ஒரு 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 கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக, ஒரு கிராம் நகைக்காக, சொத்துக்காக, கோபத்தில், போராமையினால் அநேக பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள். பிரியமானவர்களே, அதிலெல்லாம் ஜெயிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், நான் ஜீவ தண்ணீரில் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இதெல்லாம் இலவசம். இந்த இலவசத்தை பெற்றுக்கொள்ள பாருங்கள். அன்றையும் அவர்கள் என்னை நோக்கி, ஆய்ச்சி, நான் அல்பாவும் உமையகவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இந்த வியாதி இலவசம், பரலோக இலவசம், பாவத்திலேருந்து இலவசம், சாபத்திலேருந்து இலவசத்தை அவர் கொடுக்கிறார். அந்த இலவசத்தை அநேக ஜனங்கள் வேணாம் என்று தடுக்கிறார்கள். பிரியமானவர்களை கவனித்து கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அநேக ஜனங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உட்காந்து பாருங்கள், பின்பு அநேக ஜனங்களுக்கு அனுப்பிவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.